வணக்கம் நண்பர்களே, ஈரோட்டில் இருந்து உங்கள் கோபையா பேசுகிறேன். நமது அடுத்த வகுப்பு சென்னிமலை ஆண்டவனின் அற்புத கருணை மலை பொழியும் அமோக வகுப்பு. பாக்கியத்தை பற்றி அறியக்கூடிய, அதிர்ஷ்டத்தை பற்றி அறியக்கூடிய, எவ்வளவு கிரகநிலை பிரச்சனை இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய பாவத்தை உணர்த்தும் வகுப்பான 9ஆம் பாவக வகுப்பு. நண்பர்களே, நீங்கள் 9ஆம் பாவத்தை பற்றி பல இடங்களில் படித்திருக்கலாம். ஆனால் எனது அனுபவத்திலே நான் 9ஆம் பாவத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த வகுப்பானது முற்றிலும் வித்தியாசமானதாக உங்களுக்கு அமையும். இந்த 9ஆம் பாவத்தை அனைவரும் தேடி தேடித்தான் அடைய வேண்டும் என்று பல இடங்களில் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த 9ஆம் பாவத்தை நீங்கள் அடைந்து விட்டால், இந்த 9ஆம் பாவத்தை நீங்கள் நான் சொல்லுகின்றபடி இயக்கிவிட்டால், உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழலிலும் மிகச் சிறந்த ஒரு அற்புத வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்கள் மன வாழ்க்கை, உங்கள் திருமண பாக்கியம் என்கிறார்கள், குழந்தை பாக்கியம் என்கிறார்கள். உங்களுக்கு குழந்தை நன்மற்கட்பேர் வேண்டும் என்றாலும், குழந்தை பாக்கியத்திலே பிரச்சனை என்றாலும், திருமண பிரச்சனை என்றாலும் பார்க்க வேண்டிய பாவம் 9. அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் எதை எடுத்தாலும் நான் இதை அடைவேனா, எனக்கு கிடைக்குமா என்றால் அந்த ரகசியம் இந்த 9ஆம் பாவத்தில் அடங்கி இருக்கிறது. நண்பர்களே, எதை எடுத்தாலும், நீங்கள் எந்த ஒரு பாவத்தை எடுத்தாலும் அதை அனுபவிப்பதற்கு இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதனை சொல்லித்தரப் போகிறேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய தீர்க்க தரிசனமான சித்தர் யார், கடவுள் யார், உங்கள் தந்தையை பற்றி என்னென்ன இருக்கும். இப்போ தந்தை ஏன் திடீரென்று பிரச்சனைக்குள்ளாகிறார், தந்தை வழி பிரச்சனைகள் என்ன, தந்தை வழியிலே ஏதேனும் சாபங்கள் பிரச்சனைகள் உள்ளதா, அல்லது தந்தையை பற்றி ஒரு முழுமையான ஒரு விஷயங்களை தரக்கூடிய வகுப்பாகும். சில பேர் குரு இல்லாமல் அலைகிறார்கள். குருநாதர் தேடி வருவாரா, இல்லை குருநாதரை தேடி நீங்கள் போக வேண்டுமா என்பதனையும், பிஹெச்டி முடிக்க முடியாமல் எத்தனையோ பேர் தடுமாறுகிறார்களே, இந்த 9ஆம் பாவ வகுப்பை, பிஹெச்டி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இந்த 9ஆம் பாவத்திலே தான் அடங்கி இருக்கின்றன. பிஹெச்டிக்கு நீங்கள் பதில் தர வேண்டும் என்றால் இந்த 9ஆம் பாவத்தை நீங்கள் சரியாக உணர்ந்து படிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது தொழில் ஸ்தானத்துக்கு விரய ஸ்தானம். இந்த 9ஆம் பாவத்திலே ஒரு கிரகம் இருந்தால் தொழிலில் என்ன நடக்கிறது என்பதனையும், நண்பர்களே, அது மட்டுமல்ல, உங்கள் தாய்க்கு திடீர் நோய் ஏற்படுமா, நீங்கள் கடன் வாங்கி சொத்து வாங்கினால் அதிலே ஜெயிக்க முடியுமா. நண்பர்களே, மிகுந்த ஒரு அற்புத பாவம் என்றால் இந்த 9ஆம் பாவத்தை நான் குறிப்பிடுவேன். பாருங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த 9ஆம் பாவம் சப்போர்ட் செய்ய வேண்டும். நீங்களே வீடு வாங்க வேண்டும் என்றாலும் இந்த 9ஆம் பாவம் சப்போர்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு கார், மனை, மண், மனை யோகம் கிடைக்க வேண்டும் என்றாலும் இந்த 9ஆம் பாவம் சப்போர்ட் செய்ய வேண்டும். ஒரு கடனை வாங்குகிறீர்கள், வீட்டை வைத்து கடனை வாங்கிவிட்டேன், அடைக்க முடியுமா? இந்த பாவம் சப்போர்ட் செய்யாமல் உங்களால் ஒரு காலம் அந்த வீட்டு கடனையோ கார் கடனையோ அடைக்கவே முடியாது. சில பேருக்கு மனநோய் இருக்கிறது. மனநோய் தீருமா? இங்குதான் இருக்கிறது ரகசியம். இந்த 9ஆம் பாவத்திலே நான் எண்ணற்ற விதிகளை, எண்ணற்ற விளக்கங்களை 7 நாள் வகுப்பாக வருகின்ற 4ஆம் தேதியிலிருந்து, 4/2 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த 9ஆம் பாவத்தை தொடங்குகிறேன். இந்த பாவம் வகுப்பானது 7 நாள் வகுப்பாக அறிவித்துள்ளேன். அது 7 நாட்கள் போகலாம், 10 நாட்களும் போகலாம். நமது வகுப்பு ஒன்றொன்றும் எக்ஸ்டென்ஷனாகத்தான் போகும். 2200 ரூபாய் கட்டணத்திலே உங்களுக்கு ஒரு அற்புத வகுப்பை, ஒரு அரிய வகுப்பு என்றே சொல்லுவேன். நண்பர்களே, இந்த வகுப்பை கற்றுக்கொள்ளாதவர் எந்த வகுப்பு படித்தும் பிரயோஜனம் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு அற்புதமான வகுப்பை உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த வகுப்பிலே நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தினால் இந்த 12 பாவங்களில் உள்ள சூட்சுமங்களில்
எப்படி இயக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதார சுருதி இந்த 9ஆம் பாவம் தான். இதை எல்லோரும் தீர்த்தஸ்தல யாத்திரை, குரு, தந்தை இப்படி முடித்து விடுகிறார்கள். அதை தாண்டி என்னென்ன இருக்கின்றன, எப்படியெல்லாம் இந்த 9ஆம் பாவத்தை இயக்கி நான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதனை உங்களுக்கு உண்மையாக உறுதியாக இந்த வகுப்பிலே உடைத்து காட்டப் போகிறேன். நன்றி நண்பர்களே. இந்த 9ஆம் பாவத்திலே அனைவரும் பங்கு கொள்ளுங்கள். ஜோதிடம் தெரிந்தவர் தெரியாதவர் அனைத்தும் பங்கு கொள்ளுங்கள். ஏனென்றால் இது எளிமையாக நான் பல அதிசய விஷயங்களை, அதிர்ஷ்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன். எனவே இந்த பாவம் உங்களுக்கு ஒரு அற்புத பாவமாக அமைய இந்த பாடம் உங்களுக்கு அது சப்போர்ட் செய்யும். நன்றி நண்பர்களே. ஈரோட்டிலிருந்து உங்கள் கோபையா.